ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராகவ் ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஆப்டிக்கல் மவுஸ், ஒரு டிஜிட்டல் மவுஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ நிறைய ப்ளூடூத் மவுசஸை வந்து பார்த்திங்கன்னா நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எது இருக்கலையே தி பெஸ்ட்டாக இருக்குமோன்றது தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். நான் சூஸ் பண்ணியிருக்கிற கண்டிஷன்ஸ் ஆமோடைய சைஸை பேஸ் பண்ணி கேமிங் மவுஸ் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஃப்ரெஷ் லுக்காக இருக்கணும், ஒரு நல்ல மாடர்ன் ஸ்டைலாக இருக்கணுன்றதுக்காகவும் பிளான் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி 6 ஸ்விட்சஸ் இருக்கிற ஒரு மவுஸை தான் வந்து பார்த்திங்கன்னா நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் படி பார்க்கும்போது எந்த மவுஸ் வந்து பெட்டராக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மவுஸ் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா போர்ட்ரானிக்ஸ் உடைய டோட் 1. ஸோ இந்த ஒரு மவுஸை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இதை பற்றி ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நான் எதுக்கு சூஸ் பண்ணியிருக்கேன்னா, நான் சொன்ன கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மவுஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. ஸோ அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுற மவுஸை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ அகெயின் வந்து ஒரு போர்ட்ரானிக்ஸோடைய ப்ராடக்ட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டினியூஸாக நான் போர்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸே போகிறனால இது ஒரு ஸ்பான்சர் வீடியோ நினச்சிக்காதீங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஓன் மணி, ஹார்ட் ஏர்ன்டு மணியை ஸ்பெண்ட் பண்ணி தான் நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு பர்சனலாக எது நல்லா இருக்குன்றதை ஃபீல் பண்ணி தான் நான் அதை வாங்கிட்டு இருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள. ஸோ இப்போது இதை அன்பாக்சிங் பார்த்துருவோம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பாக்ஸ் தான் கிடைக்கிது. மேனுஃபேக்சரிங் அண்ட் இம்போர்ட்டட் ஆன் 9/2025. ஸோ லேட்டஸ்ட்டான ஒரு மவுஸ் தான், இந்த இயர்க்கான ஒரு மவுஸ். வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக வந்து நமக்கு ஒரு ரசீது கொடுத்துருவாங்க. அந்த ரசீது இருக்குது. ஸோ அதில் என்னெல்லாம் இருக்குன்றதையும் நம்ம லேட்டரான படிப்போம். டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேம்ப்ளெட்ஸை நம்ம படிக்கிறது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்த்திங்கன்னா நம்மளுடைய மவுஸ் இருக்குது. ஸோ மவுஸோடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஆர்ம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ மவுஸ் இப்படி தான் இந்த ஒரு பிளேட்டில் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தெர்மோகோல் பிளேட்டிங் இருக்குது. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஎஸ்பி கேபிள் ஆஸ் யூஷுவல். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டியான கேபிள் கிடையாது, லென்த்தும் கிடையாது. ஸோ நம்ம இது எப்படி இருந்தாலும் யூஸ் பண்ண மாட்டோம். நம்மளுடைய பிராண்டட் கேபிள்ஸை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சாம்சங்கும் இல்லை நீங்கள் எந்த ஒரு மொபைல்ஸ் யூஸ் பண்ணிங்கனாலும் அந்த மொபைலோடைய கேபிள் உங்களுக்கு இதுக்கு சூட்டபுளாக இருக்க போகுது. பட் நம்ம யூஸ் பண்ண போகிற சார்ஜர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா லோ பவர் சார்ஜர் யூஸ் பண்ணுறது எப்போவுமே ப்ரிஃபரபிள் ஆப்ஷன். ஏன்னா பார்க்க ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்குது, நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த கிளிக்ஸ் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இதோடைய கிளிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய சவுண்ட் கேட்குது ஆக்சுவலாக. ஸோ இது சைலண்ட் மவுஸ் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இது ரொம்ப சைலண்ட்டான மவுஸ்ன்னு நினச்சி இதை பர்ச்சேஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணாதீங்க. இது ஒரு சைலண்ட்டான மவுஸ் கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சவுண்டு கேட்குது. ஆக்சுவலாக கலரில் லைட் எரியுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் டோட் 1 ப்ளஸ் 2.4 GHz. ஸோ இந்த 3 ஆப்ஷன்ஸுமே வந்து இதில் மென்ஷன் ஆகிருக்கு. ஆக்சுவலாக உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த 3 ஸோ பிளிங்க் ஆகிட்டு இருக்குது. ஒரு வாட்டி கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து இது சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேரிங் மோடுக்கு போயிடுச்சு. டோட் 1 அப்படின்ற ஒரு பேரிங் மோடுக்கு நமக்கு இப்போ போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நமக்கு இது ப்ரிஃபரபிள். நமக்கு அது வந்து கனெக்ட் ஆகிறதுக்கான ஒரு ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஆர்ஜிபி லைட் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் நம்மளுடைய செட்டப். ஸோ இந்த மவுஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 டிவைஸ் கூட பேரலாக கனெக்ட் ஆகுது. ஸோ இப்போ பேரலாக இன்னொரு மொபைலோ இல்லை இன்னொரு லேப்டாப்போ நீங்கள் வச்சிங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இப்படி தான் வந்து நம்மளுடைய மவுஸ் இருக்குது. மவுஸுடைய ஆப்ரேஷன் இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த மவுஸுடைய கீ ஹைலைட்ஸ் என்னன்றது பார்ப்போம். ஸோ இந்த பட்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மவுஸில் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 6 பட்டன்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி. ஹோல்டிங் கிரிப் பார்த்திங்கன்னா என்னுடைய கை சைஸ் பார்த்துக்கோங்க. ஹோல்டிங் கிரிப் ரொம்ப நேரம் வச்சு யூஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. சின்ன மவுஸாக இல்லாமல் நல்ல பெரிய சைஸாக கம்ஃபர்டபுளாக இருக்குது உங்களுக்கு. கிரிப் வைஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோலிங் கிரிப் ரொம்பவே நல்லாயிருக்கு. டிபிஐ சேஞ்ச் பண்ணுற பட்டன் இருக்குது. இதில் எனக்கு தெரிஞ்ச 5 டிபிஐஸ் இருக்குன்றதை நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் 5 வாட்டி கிளிக் பண்ணும்போது எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு மேபி 4 or 5 டிபிஐஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக செட் பண்ணியிருப்பாங்க. இன்ச் பை இன்ச்சாலாம் சேஞ்ச் பண்ண முடியாது. 800 அதோடைய லெவல் வந்து பார்த்திங்கன்னா 1000, 1400 இல்லை 1600 அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிபிஐஸை நீங்கள் இதில் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆர்ஜிபி லைட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய
ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு RGB லைட்ஸ் வரும். ஸோ அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, இது 2 ஆப்ஷன் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ப்ளூடூத் இல்லாத டிவைஸாக இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய 2.4 ஹெர்ட்ஸ் கிகாஹெர்ட்ஸோடைய வைஃபை டாங்கிள் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். சாரி இட் இஸ் ப்ளூடூத் டாங்கிள் யூஸ் பண்ணி மவுஸ் அப்படின்ற ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த 2 பட்டன்ஸையும் உங்களால் கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஹோல்ட் பண்ணுறதுக்கு நமக்கு கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. மேட் ஃபினிஷாகவும் இருக்குது. ஸோ இது ஒயிட் நான் எதுக்கு ப்ரிஃபரபுளாக நான் வாங்கினேன்னா, ஸோ ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட கீபோர்டோடைய செட்டப் ஒயிட்னால நான் ப்ரிஃபர் பண்ணேன். இதில் பிளாக் கலரும் இருக்குது. ஸோ உங்களுக்கு ரொம்ப அழுக்காகக்கூடாது, லெஸ் மெயின்டெனன்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பிளாக் கலரே எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே என்கரேஜிங்காக இருக்கும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.